வெல்கம் டு ஜாலி கிட்ஸ் டைம் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம குட்டி கதை பார்ப்போமா? ஒரு மயிலோன்னு ஒரு குட்டி மங்கி வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த மங்கி அங்கேயும் இங்கேயும் தாவி விளாண்டுட்டு இருந்துச்சான். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அழகான மரத்தை பார்த்துச்சான். அதுதான் மேஜிக் மரம். அந்த மேஜிக் மரத்தை பார்த்து என்னடா நம்ம விஷஸ் கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருந்துச்சான். அது என்ன விஷஸ் கேட்டுச்சு தெரியுமா? ஒரு பெரிய பனானா, அந்த மரம் ஃபுல்லாக பனானா வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே இந்த மரத்துலேருந்து பனானா கொட்டிக்கிட்டே இருந்துச்சான். அதை பார்த்தது அந்த மங்கிக்கு சந்தோஷம் தாங்கலையா. ஆனால் அதே கொஞ்சம் நேரத்தில் அந்த பனானாவை சாப்பிட முடியாமல் எல்லா பனானாவும் வீணாக போயிடுச்சான். அதோட மங்கி ரொம்ப சோகமாயிருச்சான். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே வேறு ஏதாவது கேட்டு பார்ப்போம்னு நினச்சிதான். அப்போ இந்த மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு ஒரு பெரிய ஊஞ்சல் வேணும்னு கேட்டுச்சான். அந்த ஊஞ்சலில் ஏறி ஆடுறப்ப பயங்கர பயமாக இருந்துச்சான். கீழே விழுந்துருவோமோன்னு ரொம்ப பயமாக இருந்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சான். அதுக்கப்புறம் திருப்பி சோகமாயிருச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து யோசிச்சப்ப ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை பறந்து வந்து சொல்லிச்சான், நீ விஷஸ் கேட்குறது உனக்கு மட்டும் பத்தாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக்கணும், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிச்சான். உடனே மயிலோ கண்ணை மூடி யோசிச்சுதான் யாரெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்தாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இருக்க மாதிரி ஃபுட் ஷேர் பண்ணணுன்னு சொல்லிச்சான். உடனே அந்த மரத்துலேருந்து விதவிதமாக பழங்கள், எல்லா அனிமல்ஸும் சாப்பிட்ற மாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், பனானான்னு எல்லா பழங்களும் கொட்டிச்சான். அது எல்லாத்தையும் அந்த குட்டி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டுச்சான். அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து அதுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வீடு கேட்டுச்சான். அதோட குட்டி குருவிக்கு ஒரு நெஸ்ட்டு, அதோட அணிலுக்கு ஒரு குட்டி வீடு, அது தவக்கிலக்கே ஒரு குட்டி பாண்ட். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பியாக இருந்தாங்களாம். அந்த ஹாப்பினஸை பார்த்து அந்த மங்கிக்கு ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப நிம்மதியாக தூங்குச்சான். இப்போ புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? கதையோட கருத்து என்ன? நம்ம என்றைக்குமே எல்லாத்துக்குமே நல்லதும் நல்ல விதமான எண்ணங்களையும் வளர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Good night. Happy New Year.